ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் ஃபிக்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபிக்மாவில் நம்ம எப்படி ஒரு ப்ரோட்டோடைப்பிங் மாடல் ஒன்று பண்ணுறது. இப்போ ப்ரோட்டோடைப்பிங் மாடல்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணுன்றத ஃப்ளோவை கஸ்டமர்ஸ்க்கு காட்டுறதுக்கு தான் சொல்கிறது ப்ரோட்டோடைப்பிங் மாடல். இப்போ சாதாரணமாக ஒரு லாகின் ஃபார்மாக இருந்தால் அந்த லாகின் சக்ஸஸ்னால் நீங்கள் மெயின் பேஜ்க்கு எப்படி விசிட் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்பிங்கை காட்டுறதுக்கு அந்த ப்ரோட்டோடைப்பிங் மாடல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களா பாருங்கள், கிரியேட்னு சொல்லி போட்டு டிசைனுக்கு போகிறேன். இப்போ இதான் ஃபிக்மா. இப்போ பாருங்கள், இதில் ஃபிக்மாவில் இப்போ இதில் இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஃப்ரேமை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒன்று வரையணும். இதுக்கு நான் சொல்றேன், இந்த ஃப்ரேமுக்கு பேர் போட்டுக்கிறேன். இங்க நான் போடுறேன் சும்மா லாகின் ஃபார்ம். லாகின் போட்டுறேன், இது லாகின் ஃபார்ம். ஓகே, இப்போ இதுக்கான கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு ரெட் கலரை கொடுக்குறேன். அது ஒரு பட்டன் இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு பட்டன் ஒன்று போடுறேன். இந்த பட்டன கலரை நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கார்னர் ஒரு 20 கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. இதை பிடிச்சிக்கிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி இதையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் சென்டர் கொடுக்குறேன். சென்டர் கொடுத்தா சென்டர் ஆகிடும். இப்போ எனக்கு இதுதான் பட்டன். இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் செலக்ட் கொடுக்குறேன். இதுதான் போகிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஃபார்முக்கு போகும். அப்போ இதுக்கு நான் மெயின்னு கொடுக்குறேன். சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மெயின் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுப்பேன். இதில் போயிட்டு என்ன கலர் கொடுக்குறேன், ஒரு பச்சையை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு பட்டன் ஒன்று போடுறேன். இந்த பட்டனுக்கு நான் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு பேக்குன்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த பட்டனை இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அலைன்மெண்ட் செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் ப்ரோட்டோடைப்பிங் செய்கிற நேரம் 2 ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க, இந்த ஃப்ரேம் இந்த இதை இங்கே செலக்ட் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணாவே செலக்ட் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டு சில இங்கே செலக்ட் பண்ணுவாங்க, எங்கடா செலக்ட் ஆகுது அப்படி இல்லை. இந்த மேலே இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கனால உங்களுக்கு இந்த ஃபுல் ஃப்ரேம் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாருங்கள் ப்ரோட்டோடைப்பிங்னு ஒரு மாடல் இருக்குது. இருக்கு இதில் போயிட்டு இந்த பாருங்க ஃப்ளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை கிளிக் பண்ணால் இந்த ஃப்ளோ சார்ட்டிங் ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எங்கன்னா வரணும், எனக்கு இந்த இடத்துல இருந்து தான் வரணும். இதை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே போகும். அப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பாருங்க இந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு பாருங்க ஆன் கிளிக்னு. ஓகே, இப்போ அந்த ஆன் கிளிக்னு இருக்குதா இல்லைன்னா ஆன் டேப்பா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம இதில் ஆன் ட்ராப்ன்றது செலக்ட் பண்ணணும். ஆன் கிளிக் இதை கிளிக் பண்ணோன்னே போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஆன் கிளிக்னே கொடுக்குமே. ஓகே, ஆன் கிளிக்னு கொடுத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு போகும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். அதே மாதிரி திரும்ப இந்த பேக்குன்ற பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் எங்களுக்கு எங்கே போகணும், இங்கே போகணும். அப்போ இந்த பட்டனில் இருக்கிறதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இது போதும். சிம்பிள். ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணுறேன் நான் இந்த ஃபார்முக்கு போகுது, இதில் பேக்காக கிளிக் பண்ணுறேன் சேம் லாகின் ஃபார்முக்கு போகுது. இப்போ அந்த ப்ரோட்டோடைப் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட்டை ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது டக்குன்னு வந்துடுவாங்க. இப்போ அந்த இன்டர்நெட் கனெக்ஷனில் ஒரு சிம்பிளாக சின்ன ஃப்ளோனால தான் இது கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லைன்னா டக்குன்னு போட்டோன்னே பக்குன்னு வந்துடுவாங்க. ஏன்டா லேட் ஆகுதுன்னு யோசிச்சு இந்த வந்துருச்சு. இதை கிளிக் பண்ண இந்த வந்துருச்சு பேக். இது இவ்வளோ தாங்க நமக்கான ப்ரோட்டோடைப்பிங் மாடல். இதை நீங்கள் சரியாக படிச்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஈஸி. என்ன நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தால் அந்த ப்ரோட்டோடைப்பிங் சரியாக செய்ய தெரியல, இது எப்படி சரியாக செய்யுது அதுதான் அந்த வீடியோ பண்ணாங்க. ஏன்னா இது நமக்கு ஒரு
கம்ப்ளீட் ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட் அண்ட் சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட் ஒன்று டிசைன் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஒரு ப்ராடக்டை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறத ஒரு ஆர்கிடெக்சரை நம்ம வந்து ஒரு பிளானை வந்து நம்ம ஃபிக்மா மூலியமாக தான் நம்ம இந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். அப்போ அந்த ப்ராடக்டை சொல்கிறோன்னே அந்த ப்ராடக்ட் எப்படி இந்த ஒர்க்கிங் ஃப்ளோ எப்படி ஒர்க் பண்ணுன்றதை காட்டுறது தான் ஃபிக்மா. சரியா? இதை வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்குங்க. நான் ஃபிக்மா சம்மந்தமாக நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.